அபயம் இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். உயிர்த்த இயேசுவின் அன்பு உறவுகளே, நண்பர்களே, உங்களை சிறப்பாக இந்த புதிய நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. மரித்த இயேசு உயிர்த்தார், அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த புதிய நாளிலே இந்த காணொளி மூலமாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய நாளை கொடையாக அற்புதமாக கொடுத்து கொண்டிருக்கிறார். வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு நாளும் இறைவன் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாட ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுப்போம். பிரியமானவர்களே, இந்த பாஸ்கா காலத்தினுடைய இந்த வியாழக்கிழமையிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் இறை செய்தியை கேட்டு தியானித்து அதன்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் இறைவன் அபரிவிதமான ஆசிரை வழங்குவார் என்று சந்தேகமில்லை. பிரியமானவர்களே, எனவே உங்களுக்காக தொடர்ந்து நான் ஒவ்வொரு நாளும் இறைவனிடத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய தனிப்பட்ட விண்ணப்பங்கள், கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் இந்த கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை, விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் என்னுடைய திருப்பலியிலும் ஜெபத்திலும் ஜெபிக்கிறேன். உங்களுக்கு உயிர்த்த ஆண்டவருடைய மீட்பு நிறைவாக கிடைக்கும். பிரியமானவர்களே, இந்த மன்னாவுக்குள்ளே கடந்து செல்வோமே. இன்றைய மன்னாவிலே சிறப்பாக நம்முடைய தாயாம் திரு அவையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு முன் வைக்கிற செய்தி லூக்காஸ் நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 35 48 முடிய பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இது நேற்றைய தினத்தில் நாம் படித்த அந்த நற்செய்தியினுடைய தொடக்கமாக நாம் தொடர்ந்து படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? நேற்றைய தினத்துல 2 சீடர்கள் இயேசு எம்மாவுசுக்கு வந்து அவர்களோடு பயணித்த ஒரு நிகழ்வை அந்த சீடர்கள் மீண்டுமாக சென்று மற்ற சீடர்களுக்கு அறிவிக்கிறார்கள். அறிவித்த உடனே அவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க? ஒரு அறைக்குள்ள கதவெல்லாம் மூடிட்டு பயந்து இருக்கிறாங்க. பயந்து இருந்து அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இயேசு உண்மையா உயிர்த்திட்டார், அவர் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கதவு மூடிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கதவு அந்த உயிர்த்திட்டார் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது, இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு பயம். அதாவது அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் சந்தித்த இந்த இயேசுவினுடைய கொடூரமான தண்டனை, மரணத்திலிருந்து அவர்களால் இன்னும் வெளியே வர முடியல, பயந்துட்டே இருக்கிறாங்க. ஐயோ, இயேசு எவ்வளவு புதுமை செஞ்சவரை இப்படி அநியாயமா அடிச்சு சித்திரவதை செஞ்சு அவரை சாகடிச்சிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு பயம், ஒரு திகில். வெளியே போனா நமக்கு என்ன ஆகுமோ, அவருக்கே அந்த நிலைமைனா நமக்கு என்ன நிலைமை ஆகும் அப்படின்னு பயந்து அறை கதவை மூடிவிட்டு உள்ளே இருந்து அந்த நற்செய்தியை அறிவித்து கொண்டு இருக்கிறார்கள் அவங்களுக்குள்ளேயே. ஏன்னா அந்த 2 சீடர்கள் பார்த்தாங்களே, எங்க கூட வந்தாரு, அவரு சாப்பிட்டாரு, உணவு அப்பத்தை பிட்டு கொடுத்தாரு, பேசினாரு அப்படின்னு சொல்லி அவர்கள் அதை பத்தி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது சடார்னு அப்படியே இயேசு அங்க முன்னாடி காட்சி கொடுக்கிறார். என்னடா இது, கதவு பூட்டி இருக்குது, வேற எங்க வழி இல்லை, நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிச்சுட்டு இருக்கிறோம், அவரை பத்தி பேசிட்டு இருக்கிறோம், திடீர்னு வந்து ஒரு உருவம் நிக்குது அப்படின்னா நமக்கு முதல்ல என்னங்க தோணும்? பயம் தோணுமா, தோணாதா? ஏன்னா திடீர்னு ஒரு மரிச்சவர் கதவு திறந்து நடந்து வந்தா கூட நமக்கு தெரியும் ஆட்கள் வராங்க. திடீர்னு வந்து நிற்கும் பொழுது அவங்க எல்லாருக்கும் உள்ளத்துல பயம். என்ன பயம்? ஐயோ, ஒரு ஆவி வந்து நிக்குதே, ஒரு சாத்தானுடைய ஆவி வந்து நிக்குதே, ஒரு பேய் நிக்குதே அப்படிங்கிற ஒரு உணர்வு. அப்ப இயேசு மாதிரியே அந்த இயேசுடைய ஆவி வந்து நிக்குதுறான்னு உள்ள பயம், பயங்கர பயம். அப்புறம் பயந்து இருக்கும் பொழுதுதான் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நான் நேற்றைய தினத்திலே இதை பற்றி தான் பேசினேன்.
அந்த யூத சமுதாயத்திலே ஒருவர் மரிக்கிறார் என்றால் அந்த ஆன்மா அப்படியேதான் சுத்திக்கிட்டே இருக்கும். அது ஒரு 40 நாள் கூட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நமது கிராமங்களிலே வீடுகளிலே இறந்தவர்களுக்கு 40வது நாள் சடங்கு செஞ்சு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் படைச்சு அதை வச்சு ஜெபிச்சு பூசை வச்சு ஒப்பு கொடுக்குறோம். இந்துக்கள் கூட அந்த சடங்குகள்லாம் செய்யறாங்க. எல்லா மதத்திலும் அந்த 40 நாட்கள் இருக்கிறது. அப்படின்னா அந்த 40 நாட்கள் வரைக்கும் அந்த ஆவி உலகத்தை சுத்திட்டே இருக்கும், பூலோகத்தை சுத்திட்டே இருக்கும், அதுக்கப்புறம் தான் போகும் அப்படிங்கிற நம்பிக்கை அந்த தொடக்கத்திலேயே இருந்தது. அப்ப இப்ப கூட நம்ம நிறைய இடங்கள்ல பார்ப்போம், பேய் பிடிச்சிச்சு. யாருயா நேத்து செத்தான், இல்ல அவன் ஆவி இருக்குதுயா, நேத்து தூக்கு மாட்டிட்டு செத்தான் இல்ல ஒருத்த, அவனுடைய ஆவி இவன் மேல இருக்குது. அந்த சாத்தான் ஆடுறதும் சொல்லுவேன், ஏய் நான் தாண்டா சபரி அம்மா அப்படின்னு சொல்லி ஆடுறாங்க இல்லையா. அப்ப அப்படிப்பட்ட ஒரு பயம்தான் இந்த சீடர்களுக்கு இருக்கிறது. நம்பலங்க இயேசுடைய சீடர்கள். நான் உயிர்த்திட்ட உடலோடு வந்திருக்கிற நம்பல. அவங்க திடீர்னு வந்து இயேசு அப்படியே நீ காட்சி கொடுத்ததுனால ஒருவேளை பேயா இருக்குமோ, ஆவியா இருக்குமோ, இயேசுனுடைய ஆவியா இருக்குமோ அப்படின்னு அந்த ஆவி நம்ம ஏதாவது பண்ணிடுமான்னு பயப்படுறாங்க. அப்பதான் அந்த இயேசு பயப்படாதீங்க, அப்படி அவர்கள் உள்ளுணர்வெல்லாம் புரிஞ்சுக்கிறார், அவங்க பயத்தை புரிஞ்சுக்கிறார். நீங்க எந்த நிலையில இப்ப இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், பயப்படாதீங்க, நான் உங்களோடு இருக்கிறேன், நான் உடலோடு தான்பா இருக்கிறேன், பாருங்க என் கையை பாருங்க, என்னுடைய கால்களை பாருங்க, என்னுடைய விழாவை தொட்டு பாருங்க, என் உடம்பை தொட்டு பாருங்க அப்படின்னு அனுமதிக்கிறார். அப்ப ஆவி அப்படிலாம் சொல்லுமா? ஆவிக்கு உடம்பு இருக்காது, நாங்க உருவம் இருக்கும் ஆனா கால் இருக்காது. திடீர்னு தொட்டா அது வந்து மறைஞ்சு போகும். நிறைய படங்கள்ல பார்ப்போம்ல, ஆவி இப்ப இப்படி தொடுவோம், தொட்ட உடனே அது ஒண்ணுமே இருக்காது, ஆனா இருக்கிற மாதிரியே தெரியும். ஸோ இந்த மாதிரி அந்த சீடர்களுக்கு கூட அந்த ஒரு மூட நம்பிக்கை அதிகமா இருந்துச்சு. அது இயேசு உயிர்த்த ஆண்டவர் அந்த இடத்துல இல்லை, அது ஒரு ஆவி தான் நிக்குது அப்படின்னு கதையெல்லாம் மூடிட்டு அவங்க இருக்கும் பொழுது இயேசு தோணுனோடனே அவர்களுக்கு வந்த அந்த சந்தேகம். இயேசு அழைக்கிறார், வா 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 தம்பி, சகோதரா, இப்படி சகோதரி வா, என்னை தொட்டு பாரு, நான் ஆவி கிடையாது, நம்பிக்கையோட வா அப்படின்னு சொல்லி தொட வைக்கிறாங்க. தொட்டு பார்த்த உடனே அவர் நம்புகிறாங்க. பிரியமானவர்களே, அது மட்டும் இல்லை, சரி இப்படி தொட்டு பார்த்தும் உங்களுக்குள்ள பயம் இன்னும் குறையல, ஏதாவது சாப்பிட கொடுங்க, நான் சாப்பிட்றேன். ஆவி சாப்பிடுமா? சாப்பிடாது. அப்ப அவங்க அப்படி கொண்டு வராங்க, பொரிச்ச மீன் துண்டை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அழகா எடுத்த மீன் துண்டை சாப்பிட்றாருங்க, அழகா சாப்பிட்றாரு. அதெல்லாம் பார்த்த உடனே, ஐயோ ஆண்டவரே நீர்தானா, உயிர்த்திட்டே ஆண்டவரே. அப்ப அந்த பயம் போயிடுச்சு, திகில் போயிடுச்சு. அப்ப இயேசு உண்மையாவே உயிர்த்து விட்டார் என்று நம்புகிறார்கள். பிரியமானவர்களே, இது ஒரு நம்பிக்கை செய்தியை மீண்டுமாக இயேசு கூறுறார். பாருங்க, இயேசு உயிர்த்து வாழ்ந்துட்டு அவங்கங்க வந்துட்டு இருக்கிறாரு, எல்லாருக்கும் காட்சி கொடுக்கிறாரு. அப்படி இருந்தும் அவருடைய சீடர்கள் கூட ஒன்றும் முழுமையா நம்பல, பயத்துலதான் இருக்கிறாங்க. அந்த பயத்துல இருக்கிறவங்கள பயத்தை போக்கி வெளியே வாங்க, கதவெல்லாம் உடைச்சிட்டு வாங்க, இந்த உயிர்ப்பு செய்தியை போய் அறிவியுங்க அப்படிங்கிறதுக்காக இயேசு மீண்டுமாக காட்சி கொடுக்கிறார். பிரியமானவர்களே, மீண்டுமாக இந்த இடத்துல தோன்றி இயேசு கிறிஸ்து நேற்றைய தினத்திலே நற்செய்தியிலே சிறப்பாக சொன்னதை போன்று அந்த இறைவாக்கை மீண்டுமாக சொல்லுகிறார். இந்த மானிட மகன் இப்படி வர வேண்டும், வந்து துன்பப்பட வேண்டும், மறிக்க வேண்டும், 3ஆம் நாள் உயிர்ப்பார் என்றெல்லாம் இறைவாக்கு சொல்லி இருக்கிறார்களே, அதை பற்றி நானும் சொல்லியிருக்கிறேனே, இன்னும் நீங்கள் நம்பாமலா இருக்கிறீர்கள், என்னை ஆவி என்று பார்த்து பயப்படுகிறீர்களே என்று சொல்லி அந்த இடத்துல மீண்டுமாக இறைவார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் கடவுளுடைய வார்த்தை ஒருபொழுதும் ஒழியாது என்பதற்கு இயேசு இது ஒரு பெரிய சான்றாக இருக்கிறார். இறைவாக்கு சொன்னதெல்லாம் உண்மை, நடக்கும், நடந்து கொண்டிருக்கிறது. விவிலியத்தில் உள்ளது எல்லாம் உண்மை, அது நடக்கும், நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி தூய ஆவியால் தூண்டப்பட்டு இந்த விவிலியம், திரு விவிலியமானது எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அது இறைவனுடைய வார்த்தை. இன்னும் பல 100 ஆண்டுகளுக்கு இந்த வார்த்தை அப்படியே தான் இருக்கும். அந்த மக்களுக்கும் இந்த வார்த்தைகள் வாழ்வை கொடுக்கும் என்பதிலே எந்த அளவும் சந்தேகமில்லை. பிரியமானவர்களே, இது சிறப்பாக இன்றைய மன்னாவிலே இந்த ஒரு அருமையான ஒரு செய்தியை உள்வாங்கியவர்களாக இந்த பாஸ்கா காலத்தினுடைய செய்தி, இயேசு சீடர்களுக்கு நம்பிக்கையை மீண்டுமாக புதுப்பிக்கிறார். நம்பிக்கை இழந்து இருக்கிறார்கள், பயந்து இருக்கிறார்கள், கோழையாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு எல்லாத்தையும் போக்கி நம்பிக்கை கொடுத்து கொண்டே போகிறார். பிரியமானவர்களே, இதோ நாம் கூட சில நேரங்களில், நிறைய நேரங்களில் இப்படி பயம், ஒரு குழப்பம், எனக்கு ஏன் இப்படி நடந்து விட்டது, நான் வெளியே போனா எனக்கு என்ன உயிருக்கு ஆபத்தாயிடுமோ, நான் இதை பத்தி பேசினா என்ன சந்தேகப்படுவாங்களா, எதுக்கு வம்பு, நான் கதவை பூட்டிட்டு ரூமுக்குள்ளேயே அப்படியே இருந்துடுறேன் அப்படின்னு பயந்து இருக்கிற ஒவ்வொருவரையுமே இயேசு கிறிஸ்து சடார்னு காட்சி கொடுத்து தோன்றுவார். தோன்றி நமது பயத்தை எடுத்து போடுவார், தைரியத்தை கொடுப்பார், உற்சாகத்தை கொடுப்பார்,
வாழ்வினுடைய யதார்த்தங்களை புரிந்து வாழ்வதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்துவார். வார்த்தையை நம்புவதற்கு, வார்த்தையின்படி நம்மை வாழ வைப்பதற்கு நமக்கு துணையாக இருப்பார். பிரியமானவர்களே, சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியில இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு மீண்டுமாக தோன்றி காட்சி கொடுத்து, அது நான் ஆவி அல்ல, என்ன சாத்தான் என்று நினைத்து விடாதீர்கள். இந்த ஆவி 40 நாள் அப்படி தெரிஞ்சிட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க. நான் உண்மையாக உடலோடு இருக்கிறேன், உண்மையாக இருக்கிறேன், ஆன்மாவோடு இருக்கிறேன். நான் உண்ணுகிறேன், நீங்கள் சாப்பிடுவதை போன்று சாப்பிடுகிறேன், நடக்கிறேன், என்னை தொட்டு பாருங்கள். நான் ஆவி அல்ல, நானே இயேசு, உயிர்த்த இயேசு என்று சொல்லி நம்பிக்கையை அவர்களுக்கு ஆழப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, நம் அனைவருமே பாக்கியவான்கள், நம் அனைவருமே பெருமைப்படக்கூடியவர்கள். எனவே நம்முள் இருப்பவர், நம்மை வழிநடத்துபவர், நம்ம உட்கொள்கிறவர் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசு என்பதை ஆழமாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும். பிரியமானவர்களே, சிறப்பாக இந்த நாளில இந்த மன்னாவின் மூலமாக நான் இயேசுவின் பிள்ளை, இயேசு என்னோடு இருக்கிறார், எனக்கு பயம் இல்லை, திகில் இல்லை, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு, உயிர்த்த இயேசு என்னோடு இருப்பதனால் என்று சொல்லி பயப்படாமல் தைரியத்தோடு இந்த உயிர்ப்பு செய்தியை அறிவிக்கும் நற்செய்தி வீரர்களாக வாழ முயற்சிக்கலாமே. என்னோடு இணைந்து கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உயிர்த்த எங்கள் அன்பு இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்முடைய அன்பு மிக மிக உயர்ந்தது, மேலானது. இதோ சிறப்பாக இந்த புதிய நாளை காண செய்திருக்கிறீரே, கொடையாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, நன்றி கூறுகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களோடு பயணியும் ஆண்டவரே, எங்களோடு தங்கியும் ஆண்டவரே. நாங்கள் குழப்பத்தில் இருந்தால், பயத்தில் இருந்தால், வேறு பல்வேறு சூழ்நிலைகளுக்குள் தள்ளப்பட்டிருந்தால் எல்லாம் எங்களுக்கு நீக்கி ஒரு மன நிம்மதியை, அமைதியை கொடும். அது நீ சொன்னது போன்று அமைதி உரித்தாகுக என்று சீடர்களுக்கு கொடுக்கிறேன். அந்த அமைதி எங்களுடைய உள்ளத்தில் இல்லாமல் பல்வேறு நேரங்களில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு மன அமைதியை கொடுத்திடலும், உம்மை நம்ப எங்களுக்கு ஒரு ஆற்றலை கொடுத்திடலும், நம்பிக்கையை மிகுதியாக்கி உம்மோடு இணைந்து பயணிக்க எங்களுக்கு ஆற்றலையும் அருளையும் கொடுத்திருவீராக. இதோ சிறப்பாக இந்த நாள் முழுவதும் இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனிப்பட்ட விதத்திலும் பாதம் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். அவர்கள் செய்கிற தொழிலை ஆசீர்வதியும், அவர்கள் எங்கு சென்றாலும் தூய பரிசுத்த ஆவியானவர்களை வழிநடத்தட்டும். வெளிநாடுகளிலே குடும்பத்தை விட்டு வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நல்ல ஆற்றலை, சக்தியை கொடும் ஆண்டவரே. குடும்பத்தினுடைய வறுமையை உணர்ந்து அவர்கள் அங்கு உழைத்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பம் முன்னுக்கு வர வேண்டும் என்று உழைக்கிறார்கள். அவர்கள் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும், அவர்கள் பயண வேலத்தை பாதுகாப்பாக இருந்திருடும் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே, சிறு தொழில் செய்பவர்கள், பெரிய தொழில் செய்பவர்கள், அரசு வேலை செய்பவர்கள், தனியார் தொழில் வேலை செய்பவர்கள், தனியாக முயற்சி எடுத்து வேலை செய்கிறவர்கள், உழைப்பாளிகள் அனைவரையுமே, உழைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது பாதம் ஒப்புக் கொடுக்கிறேன். உழைக்க பலனையும் சக்தியும் ஆற்றலையும் கொடுத்து அந்த உழைப்பின் மீதுமா அவர்கள் குடும்பத்தை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பீராக. இதோ சிறப்பாக குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த நாட்களிலே சிறப்பாக ஆண்டவரே, இந்த விடுமுறை நாட்களிலே அவர்கள் நல்ல முறையில் பயன்படுத்தவும், அவர்களுக்கு எந்த ஒரு வியாதி வருத்தங்கள்ல வராமல் இருக்கவும், குடும்பத்திலே பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் வாழ அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் அருளையும் ஆற்றலையும் கொடுப்பீராக. திருமணமாகவில்லை, திருமண தடையாக இருக்கிறது, குழந்தை பாக்கியம் இல்லை, நல்ல வேலை இல்லை, வேலைக்கு இன்றைக்கு போய் எல்லாமே எனக்கு வேலை கிடைக்கவே மாட்டிருக்கிறது, வறுமையாக இருக்கிறது, கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கிறது, என்னுடைய பிரச்சனை கேஸ் இருக்குது, அந்த கேஸ்லாம் இன்னும் தீர்வுக்கே வரலை என்று பல்வேறு பிரச்சனைகள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அனைவருக்கும் அமைதியை கொடுத்து அவர்கள் தேவையானதை கொடுத்து வழி நடத்துகிறாக. இவையெல்லாம் எங்கள் ஆண்டு வரும் மீட்பெருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறையருளை நிறைவாக பெறும் நாளாக அமைய வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும்.
இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.